ஆரம்ப காலத்திலே ஸ்ரீதர் நமது சண்முகம் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே ரொம்ப இடம்பெற்று ரொம்ப அருமையாக செய்வாங்க. ஏற்பட்ட எங்களுடைய மாணவர் சண்முகத்துக்கு இந்த முன்னாடி எங்களுடைய தவறாமல் எங்களுடைய அழைப்புக்கு இணங்க வரக்கூடிய மூசிசோ முருகன் அவர்கள், அதுபோல எங்களுடைய மதுரை மாவட்ட ஆனந்தன் போட்டியிலையும் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அவர் இந்த கலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அவரை வருக வருகன்னு சொல்லி இந்த முன்னாடி எங்களது ராஜாமணி அவர்கள் 25வது வார்டு கவுன்சிலர். அவர் மையம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக கிட்ட விளையாடுறாங்க. அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன பிள்ளைங்க அருமையாக விளையாடலாம். அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம். ஒன்றாந்து விட்டுட்டு தான் போவார். அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கணும். பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா அன்னைக்கு இருக்க கலாச்சாரத்தில் என்னுடைய உடல் நலத்தை கவனிக்கிறதே இல்லை. அதனால் நம்ம ஓரளவுக்கு நாமளும் இந்த தற்காப்பு கலைகள், இந்த மாதிரி கலைகள் உடற்பயிற்சி செஞ்சு வாழ்க்கையில் அவனுடைய பயிற்சி செஞ்சால் தான் அவனுடைய கருத்தை வேலை செய்கின்றான். இன்னைக்கு போனாக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கேட்குறான், போன இன்னும் பிசிக்கல் பண்ணியிருக்கான்னு ரயில்வேல கேட்குறாங்க. அதனால் இளைஞர்கள்லாம் உடற்பயிற்சி செஞ்சு இங்கே தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை. இப்போ வாருங்க, நல்லா ஓடணும், இப்படியெல்லாம் இருக்கணும். வருங்கால இளைஞர்கள் வச்சுதான் இந்த இந்தியா, இல்லைன்னா இல்லை இந்த இந்தியா. அந்த அடிப்படையில் ராஜாமணி அவர்களுக்கு எங்களுடைய அனுமான உடற்பயிற்சி பள்ளியில் சார்பாக இந்த முன்னாடி அடுத்தபடியாக சரவணன் அவர்களை நமது மூசிசோ முருகனும் திருப்பதியையும் ஏற்பாடு பண்ணது அவங்க தான். ஏன்னா எனக்கு டாக்டர் சரவணன் அறிமுகம் இல்லை. ஆனால் கேட்டவுடனே அவர் எனக்கு இந்த ஜிம்ம இந்த இது ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி வரச்சுட்டார். அப்போ நாங்கள் போய் பார்த்து பேசணும். இதே பார்வையாளர் புத்தகம் நாற்பதோலாம் காமிச்சோம். அப்போ அவர் மகாத்மா காந்தி நகரில் அவர் உடற்பயிற்சி செஞ்சு அவருடைய கிளாஸில் மிஸ்டர் மதுரையில் 3வது பரிசு அவருடைய கிளாஸில் வாங்கியிருக்கார். சொன்னார், ஒரு டாக்டராக இருக்கிறவர் சினிமா துறை, அரசியல், இப்படியெல்லாம் ஒரு இது வர்றது எல்லா டாக்டர்களுக்கும் வராது. அதில் சரவணன் அவர்கள் எல்லா துறையிலையும் ஒரு இருக்கணும்னு சொல்லி ஒரு சினிமா ஒன்று எடுத்திருக்காரு, நடிச்சிருக்காரு. நல்லா கேள்விப்பட்டேன். எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவர் ஏதோ ஒரு இதை மட்டும்தான் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே எல்லா துறையிலையும் கலந்துக்கிறதுங்கிறத அதில் அவருடைய சின்சியாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, பாராட்டணும். அந்த அடிப்படையில் அவருக்கு திருப்பதி அவர்களுக்கு நம்ம பாண்டி அவர்கள், அவருடைய கல்லணை பாண்டி எங்களுடைய உறவினர். அவர் கடையோட ஒரு பார்த்து சொல்றாரு, எல்லாரும் சரவணனை பெருமைப்படுத்துறத விட நீ பெருமைப்படுத்துறதாப்பா பெரிய விஷயம் அப்படின்னாரு. பெருமைப்படுத்துவது நாங்கள் ஏனியாத்தான் இருந்திருக்கோம். அரசியலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, நான் ஏனியாத்தான் இருந்திருக்கோம். எல்லாரையும் மேடைகளில் 56 வருஷமாக இருந்திருக்கோம். நடுவில் பாண்டி அவர்களுக்கு நமது சேரன் அவர்கள் சென்னை ஹைகோர்ட்டு லாயராக இருக்காரு. அவர் ஆத்தாப்பட்டி, அவங்க அப்பா திமுகவில் ரொம்ப தீவிரமாக இருப்பார். ஆனால் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தீவிரமாக இருப்பேன். அப்போ
என்ன அரசியல் வேறுபாடு இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவுக்கும் ஒரு நல்ல இதுகள்லாம் இருக்கு. இன்றைக்கு அந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய புதர்கள் இன்றைக்கு ஹைகோர்ட் லாயராக ஒரு சாதாரண அகத்தாப்பட்டி கிராமத்தில் அவருடைய அண்ணன் வந்து கலெக்டரா இருக்கிறார் கர்நாடகா மாநிலம். அவருடைய மனைவியும் கலெக்டர். ஒரு மனிதனுக்கு பிள்ளைகளேட்டு வாழ்க்கையில ஒரு உயர்வு வரணும்னா அதில் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நமது மாப்பிள்ளை சேரன் அவர்கள் அவருடைய அண்ணனுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அந்த குடும்ப முன்னேற்றத்துக்கு ஒரு காரணம். அந்த அடிப்படையில் எனக்கு சேரன் வந்து சென்னையில் ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாலும் அந்த உதவி செய்வார். அவருக்கு கடவுள் இருக்கக்கூடிய மாடர்ன் ரைட்ஸ்கள் வேலாயுதத்தேவருடைய வேல்வன் அவர்கள் கணேசன் நமது ஹைகோர்ட்ல லாயராக இருக்காரு. மாறில அவரை பேச்சு காண்டி நாங்கள் அவரை பேசணும்னு சொல்லி இந்த பத்திரிகையிலையும் போட்டிருக்கோம், வால் போஸ்ட் எடுத்திருக்கோம். எங்களுடைய அன்பான் உடற்பயிற்சி பள்ளியின் சார்பாக மாப்பிள்ளை அவர்களுக்கு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரியவர்களுக்கும் காண வந்திருக்கும் அனைத்து நல உள்ளவர்களுக்கும் முதற்கனின் வணக்கத்தை கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். 20 வயதில் அழகாக இருப்பதை விட 60 வயதில் ஆரோக்கியமாக இருப்பதே மேல் என்பது இந்த பள்ளியின் தாரக மந்திரம். 60 வயதை 80 ஆகியிருந்தது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இதற்கு காரணம் இந்த பள்ளியின் தலைவரும் எனது மாமாவான சந்தனம் அவர்களை சார்ந்தது. இரண்டாவது, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. எனது மாமா வீட்டு பச்சிலம் குழந்தையும் சிலம்பம் சுற்றும் என சொன்னால் அது மிகையாகாது. இந்த பள்ளி 56வது ஆண்டு விழாவை இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் எனது மாமாவின் தனி ஒழுக்கமும் சேவை மனப்பான்மையும் தான் காரணம். இந்த பள்ளியானது பல தலைமுறைகளை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வேண்டுவதோடு எனது உரையை நன்றியுடன் முடித்துக் கொள்கிறேன். வருடந்தோறும் எங்களுடைய அழைப்புக்கு இணங்க இங்கே ஜட்ஜஸாக வரக்கூடிய கனகராஜ் போன்றவர்களும் நமக்கு நமது எங்களுடைய உதவி செயலாளர் அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் இந்த முன்னாடி
பெரியவர்களுக்கு முதற்கொண்டு நமது ஹரிஷ் ஹோட்டல் மூர்த்தி